Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம டிராவல் பண்ணுறது புது விதமான அனுபவத்தை தேடி தான். கண்டிப்பாக இந்த மேகமலை உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நாம மேகமலையை தேனி சின்னமனூர் வழியாக ரீச் பண்ணிடலாம். மேகமலையில் வந்து அதிகமாக க்ரௌடெலாம் இருக்காது. நீங்கள் க்ரௌட் இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மேகமலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2021 இந்த மேகமலையை வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து அறிவிச்சிட்டாங்க. நாம மேகமலைக்கு வந்து ஓன் வீக்கில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய இடத்த வந்து நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்தால் தேனியிலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்து மேகமலைக்கு வருது. இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் மேலே போகணும். நம்மளை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் வந்து ஹில்ஸ் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ட்ரி போட்டதுமே நமக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துட்டு தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம மேலே போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த டோக்கன் நம்பரை சொல்லிட்டு தான் நம்ம வரணும். நம்ம ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த கீழ்முகமாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த தாத்தாவும் பாட்டியும் வந்து டீ கடை நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே டீயை குடிச்சிட்டு இங்கே இருந்து அப்படியே கீழே வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புனா. லாஸ்ட் இயர் வந்து நான் மேகமலைக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து அதோட இந்த டைம் வந்து மேகமலை செம்மையாக இருக்குது. அது காரணம் வந்து என்னென்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக அருவிலாம் பிறந்திருக்கு. செக் போஸ்ட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு போகிறீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்து கீழே இறங்கிடணும். இந்த குட்டி ஃபால்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக தான் பார்த்தேன். நம்ம மேலே போய் பார்க்கணுன்னா சைடில் வந்து பாதை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் மேலே ஏறி போகணும். இப்போ மழை சீசனுங்கிறதுனால இந்த ஃபால்ஸ் ஓடுதா இல்லை எப்போதுமே ஓடுமான்னு கரெக்டாக தெரியல. இப்போ மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக போகிறதுனால சுருளி ஃபால்ஸ், சின்ன சுருளி ஃபால்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வர்ற மாதிரி எதுவும் பிளான் பண்ணிங்கன்னா விசாரிச்சுட்டு வாங்க. நாம் வந்து கீழே தென்பண்ணிலிருந்து மேலே ஹைவேஸ் டேம் ரீச் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஃபால்ஸ் பார்க்கலாம். மழை சீசனுங்கிறதுனால திரும்புகிற பக்கம்லாம் ஃபால்ஸ் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி கூட்டமே இல்லை. 1-2 வண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரீயாக அப்படியே போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன். லாஸ்ட் இயர் நம்ம வரும்போது தான் மேகமலைக்கு வந்து ரோடு எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம மேகமலைக்கு வர அந்த ரோடு வந்து பிரைவேட் கம்பெனிட்ட இருந்துச்சு. இப்போ அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் ரோடு போட்டதுமே வந்து கவர்மெண்ட் தான். ஹைவேஸ் டேம் பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேயிலை எஸ்டேட் நிறையா பார்க்க முடியும். நிறைய பேர் தேயிலை எஸ்டேட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மேகமலையில் தேயிலை மட்டும் இல்லாமல் காஃபி, அதுக்கப்புறம் வந்து மிளகு எல்லாமே வெளியே வைக்கிறாங்க. ஹைவேஸ் டேம் வர வரைக்கும் மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அது இல்லாமல் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஹைவேஸ் டைமில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து 12 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி ஆயிரும். நீங்கள் டீமாக வர்றீங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் வேணும்னா முன்னாடியே சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா சமைச்சு வச்சுருவாங்க. சிக்கன், மட்டன், அது இல்லாமல் பிரியாணி கூட செஞ்சு தருவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க.
இந்த மணலாறு பிரிட்ஜை தாண்டினதுமே லெஃப்ட் சைடில் கடைகள் இருக்குது. ஏதாவது வேணும்னா இங்கேயே வாங்கிக்கிறங்க. நம்ம 1 டே ட்ரிப் இல்லாமல் 2 டேஸ் அந்த மாதிரி மேகமலைக்கு வரோம்னா நைட் இங்கே தங்குறதுக்குமே வந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் இயர் வரும்போது இந்த இடத்துல தான் காட்டு யானை பார்த்தேன். இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். மகாராஜா மேட்டுக்கு வந்து கீழே வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே ஜூஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். இங்கே மேலே போகும்போது அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் தெரியும். செம்மையாக இருக்குது அங்கேருந்து பார்க்குறதுக்கே. என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. நிறைய பேர் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வரும்போது இந்த பெஞ்செலாம் இல்லை. இப்போ இந்த பெஞ்செலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம தேனி, கம்பம் அந்த ஏரியாலாம் நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு உள்ள வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படி எல்லாரும் திரும்பிடுறாங்க. அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே நம்ம நடந்து போகலாம். அங்கே போனோம்னா ஒரு முருகன் கோயில் இருக்கும். அதை தாண்டி போனோம்னா ஒரு காளி கோயில் இருக்கும். அங்கேருந்து பார்க்குறதுக்குமே வியூ சூப்பராக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட் வியூ பாயிண்டோடய திரும்பி வந்துடாதீங்க. நான் வந்து சோலோவாக தான் போயிருந்தேன். இந்த பாறையோட எட்ஜில் போய் நிற்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன் அந்த இடத்துல. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.